கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவினேற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆண்டவர் எப்படியாவது எனக்கு மனம் இறங்கி இதை செய்யணும்னு நிறைய பேர் நிறைய காரியத்தை எதிர்பார்க்குறீங்க. ஆண்டவரா பார்த்து மனம் இறங்குனா எனக்கு எப்படியாவது கல்யாணம் நடந்துடும். ஆண்டவரா பார்த்து மனம் இறங்குனா எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சிரும். ஆண்டவரா பார்த்து மனம் இறங்கினா எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ஆண்டவரா பார்த்து மனம் இறங்கினா இந்த வாடகை வீட்டிலேருந்து நான் ஒரு சொந்த வீட்டுக்கு மூவ் ஆயிடுவேன். ஆண்டவரா பார்த்து மனம் இறங்கினா எனக்கு இந்த அபிஷேகம் கிடைக்கும். அப்படின்னெல்லாம் நிறைய பேர் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரா பார்த்து இறங்கினா போதும், எனக்கு நடந்துடும். உண்மைதான், அதுதான் உண்மை. அப்போ ஆண்டவரா பார்த்து இறங்கணும்னு நினைக்கிற நீங்க, ஆண்டவர் யாருக்கு இரக்கம் பாராட்டுவார்னு பைபிளில் ஒரு நல்ல ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம இன்னைக்கு கற்றுக்கிட்டு அதுபடி செய்வோம். கண்டிப்பாக இரக்கம் கிடைக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்படின்னா ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிறது. அப்படின்னா மனசாட்சிக்கு பயந்து ஜீவிக்கிறது. நல்ல பிள்ளைகளா நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பா இறக்கப்பட்டே ஆகணும், கொடுத்துருவார். ஏன்னா இது பைபிளில் உள்ள விதி, பைபிளில் உள்ள ரூல், அதுதான் இருக்கு. பைபிளில் உள்ள ஒரு நல்ல ஆலோசனை, இது ஒரு படிப்பினை. அந்த படிப்பினையின்படி இவ்வளவு நாளும் துணிகரமாக பாவம் செய்த நீங்கள் என்னை மனசாட்சிக்கு பயந்து அந்த பாவத்துக்கு விலகி ஆண்டவருடைய கையை பிடிச்சிட்டு காரியங்களை செய்து பாருங்க. உங்களுக்கு இறக்கம் டைரக்டாக ஆண்டவரிடத்துலேருந்து வரும். இறக்கம் வந்துருச்சுன்னா, ஆண்டவருடைய இறக்கம் கிடைச்சுன்னா பைபிள் சொல்லுது, அவர் உங்களுக்கு இறங்குகிறபடியினாலே உங்களை நடத்தி கொண்டு நல்ல நீரூற்றண்டையிலே விடுகிறாராம். அப்போ ஆண்டவருடைய இறக்கம் வந்த உடனே ஆண்டவர் கூட்டு போய் நல்ல நீரூற்றண்டையில் ஒன்று செட்டில் பண்ணிடுவார். லைஃப் செட்டில் ஆகிடும், நல்லபடியாக உன்னுடைய பிஸ்னஸ் செட்டில் ஆகிடும், உன்னுடைய ஊழியம் அழகாக செட்டில் ஆகி வந்துடும், உன்னுடைய எதிர்காலம் அழகாக செட்டில் ஆகிடும். ஸோ இன்னைக்கு மனசாட்சிக்கு பயந்து ஜீவிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு ஆண்டவருக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து நீங்கள் செய்யுங்க. சூப்பராக லைஃப் செட்டில் ஆகிடும். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஜிவி மேரி கமலா, பெருங்குடி. என்னுடைய மகன் 4 வருடங்களாக சரியான வேலை இல்லாமல் இருந்தான். அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் நானும் என்னுடைய கணவரும் கலந்து கொண்டு ஜெபித்தோம். தனி ஜெபத்தின் போது சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டோம். சகோதரர் அவர்கள் ஜெபித்த போது, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன் வேலையை ஏற்படுத்தி தருவார், நாடின துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் என்று மங்கள வார்த்தை சொல்லி ஜெபித்தார். மகன் விரும்பினபடியே பேங்கில் நல்ல வேலை கிடைத்தது. 1.5 வருஷம் வேலை செய்தான். அவன் சிறப்பாக பணி செய்ததை பாராட்டி 4 முறை அவார்டு மற்றும் ஒரு ஷீல்டு வாங்கவும் கர்த்தர் கிருபை புரிந்தார். என்னுடைய மகனுடைய முதல் சம்பளத்தை தேவனின் அன்பு ஊழியங்களுக்கு காணிக்கையாக சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் கொடுத்து ஜெபித்த போது, இதிலும் மேலானவைகளை காண்பாய் என்று மங்கள வார்த்தை சொல்லி ஜெபித்தார். அதன்படியே மகனுக்கு அக்டோபர் 2025 MNC கம்பெனியில் அதிக சம்பளத்தில் உயர்ந்த பதவியில் சிறந்த வேலை கிடைத்து பணி செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மட்டுமல்ல, என்னுடைய மகன் ஹெல்மெட் அணிந்ததால் தலையில் பின்பகுதியில் ஃபங்கஸ் ஏற்பட்டிருந்தது. அவன் அதிக விலை கொடுத்து பலவிதமான ஆயில் கிரீம் வாங்கி தடவி கொண்டிருந்தான். நான் இந்த பணத்தை எல்லாம் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடு என்று சொல்லிவிட்டு தேவனின் அன்பு ஊழியங்களில் ஜெபித்து கொடுக்கும் ஜெப எண்ணெயை வாங்கி சென்று மகனுடைய தலையில் ஜெபத்துடன் தடவினேன். தலையில் உள்ள ஃபங்கஸ் எல்லாம் முற்றிலும் மறைந்து போனது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சனிக்கிழமை நமக்கு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் நிறைய அற்புதங்கள் நடக்கிற இடம். நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா சனிக்கிழமை அன்பரின் பாதத்தில் மீட்டிங் சென்னையில் நடக்குது. அதுக்காக நீங்கள் புறப்பட்டு வருவதற்கு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிருங்க. உங்கள் அற்புதத்தை தள்ளி போடாதீங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இனி தங்களுடைய வாழ்க்கையில ஏனோ தானோன்னு நடக்காம, மனம் போன போக்கில் நடக்காம, ஆண்டவருக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து சபைக்கு கீழ்ப்படிந்து பெரியவர்களை மதித்து நடந்து
அதன் நிமித்தம் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும், அந்த இரக்கம் இவர்களுக்கு நல்ல நீரூற்றண்டையிலே வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து லைஃபை செட்டில் பண்ணவும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்கிற வார்த்தை நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.